கோபுரம், அந்த கோபுரத்திற்கே மதிப்பு கலசம். அதுபோல நமது கோகுலம் பள்ளியின் கலசங்களாக விளங்கும் நமது முதல்வர் அம்மா அவர்களுக்கும் தாளாளர் அவர்களுக்கும் அந்த கோவிலின் தூண்களாக விளங்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் அங்கே இருக்கும் அறிவுள்ள அன்பான பண்பான சிலைகள் போல காட்சியளிக்கும் நமது மாணவ செல்வங்களுக்கும் என் இனிய காலை வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். நம் அன்றாட வாழ்வில் கல்வி கல்வி, பெற்றோர்கள் வீட்டில் போனால் படி படி, பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா ஆசிரியர்கள் படி படி, இந்த மாதிரி இந்த உங்களுக்கு மாணவர்களாகிய உங்களுக்கு இந்த படிங்கிற வார்த்தையை கேட்டாவே ஒரு வெறுப்பையே உண்டாக்கியிருக்கும். ஆனால் அது வெறும் வெறுப்பான வார்த்தை இல்லை, உன் வாழ்க்கைக்கான வார்த்தை என்பதை தாங்கள் உணர வேண்டும். கல்வி என்பது ஒரு முழு நெல்லிக்கனியை போன்றதுதான். படிக்கும்போது கசப்பாக தெரியும், படித்த பின்பு இனிப்பாக தெரியும். அதுபோலதான் நமது வாழ்க்கைக்கான கல்வி படமும் அதுபோலதான் தோன்றும். கல்வி என்பது பல வருடமாக இருண்டறையில் இருந்த ஒருவனுக்கு வெளிச்சத்தை தரும் சூரியனை போன்றதுதான் கல்வி. கடலில் நீச்சல் தெரியாமல் தத்தளிக்க கொண்டு இருக்கும் ஒருவனுக்கு காப்பாற்ற வரும் படகை போன்றதுதான் கல்வி. கல்வி என்பது வாழ்க்கையில் சந்தோஷங்களை கூட்டவோ கவலைகளை கழிக்கவோ கற்றுத்தருவது மட்டும் கல்வி அல்ல, வாழ்வில் ஏற்படும் பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வை கற்றுக் கொடுப்பதே கல்வியாகும். அப்படிப்பட்ட கல்வியை எப்படி கற்க வேண்டும் என்று புத்தர் அவருக்கு சீடருக்கு ஒரு கதை மூலமாக விளக்கியுள்ளார். அந்த கதையை உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி மூலமாக சொல்ல விரும்புகிறேன். ஸோ கொஞ்சம் கேளுங்க. புத்தர் அவர் சீடர்கிட்ட சொல்கிறார். ரெண்டு பேரும் மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சீடர் கேட்குறாங்களாம், ஐயா, நீங்கள் கொடுத்த போதனையை கேட்டு வாழ்க்கையில் பல பேர் முன்னேறி இருக்கார்கள், ஆனால் என் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கு, எப்போ முன்னேறணும்னு தெரியல, அதுக்கு என்ன வழிங்கயா அப்படின்னு கேட்டிருக்காரு சீடர். அதுக்கு புத்தர் சொன்னாராம், அருகில் கூப்பிட்டு அவர் கையில் ஒரு பிடி உப்பை எடுத்து கொடுத்தாராம். இந்த உப்பை தண்ணீரில் கரைச்சி குடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த உப்பை எடுத்துகிட்டு போய் அவர் தண்ணியில் கரைச்சி குடிக்கும் போதே அது கற்குத்தன்மை சுவையினால் அவர் உடனே வாமிட்டு எடுத்துடுறாரு. திரும்ப அடுத்த நாள் போய் புத்தர்கிட்ட சொல்லியிருக்காரு, நீங்கள் உப்பை என்கிட்ட கொடுத்து குடிக்க சொன்னீங்க, அந்த உப்பை குடித்த உடனே வாமிட்டு வந்துருச்சு இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மறுநாள் இன்னொரு கைப்பிடி உப்பை கொடுத்து இதையும் போய் ஒரு ஆற்று நீரில் கரைச்சி குடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி போய் அந்த உப்பை ஆற்று நீரில் கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்காரு. கரைச்சி அதை வாமிட்டு இல்லாமல் குடிச்சு முடிச்சுட்டு வந்திருக்காரு. அடுத்த நாள் சீடர் புத்தர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, முதலில் நீ அந்த உப்பை எதில் கரைச்சி குடிச்ச அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சீடர் சொன்னது, நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு கரைச்சி குடித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நாள் நீ குடித்தது எப்படிப்பா குடிச்சேன்னு கேட்டதுக்கு, நான் ஆற்றில் கரைச்சி குடித்தேன் அப்படின்னு சொன்னார். நீ கற்ற கல்வியும் அது போலதான். நீ கற்றதை ஒரு சிறிய வட்ட அளவில் பயன்படுத்தினால் உனக்கு வாழ்க்கையில் என்னைக்கும் பலன் தராது. நீ கற்ற கல்வியை மென்மேலும் அதன் சிந்தனைகளை வளர்த்து கொண்டு அதை வாழ்க்கையில் எப்ப பயன்படுத்த தொடங்குகிறாயோ அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை முன்னேறும் என்பதை ஒரு சின்ன கதை மூலமா அவருக்கு விளக்கியிருக்காரு. அதே மாதிரிதான் நம்ம வகுப்பறையில ஆசிரியர்கள் சொல்கின்ற ஒவ்வொரு சொற்களும் ஒவ்வொரு போதனைகளும் ஒவ்வொரு சிந்தனைகளையும் கேட்டு அதை மென்மேலும் வளர்த்து கொண்டு சரியான சிந்தனையை சரியான முயற்சியோடு சரியான பயிற்சி எடுத்து சரியான நேரத்தில் பயன்படுத்தினால் மட்டுமே வெற்றி உனக்காக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பல வருடம் படித்து வருடம் இறுதியில் அந்த பலனை நம்மளுக்கு அடைய வேண்டும் என்றால் சரியான நேரத்தை திட்டமிட வேண்டும், அதற்கான பயிற்சியை எடுக்க வேண்டும். அதன் பிறகுதான் உன் செயல்பாட்டு தன்மையை வெளிப்படுத்த வேண்டும். இதை சரியான முறையில் பயன்படுத்தினால் எப்பேற்பட்ட வெற்றி கனியும் நம்மளால் எட்டி பிடிக்க முடியும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நம்ம படிச்சிட்டு இருக்கிற இந்த கல்வியை
எங்க பிறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம படிக்கும் புத்தகங்கள் மூலியமாக தான் இந்த கல்வியே பிறக்கின்றது. அந்த புத்தகத்தை பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு கூற ஆசைப்படுகிறேன். தொட்டு தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம்தான், தொடர்ந்து படித்தால் வெற்றியை பிடிக்கும் ஆயுதம் தான். ஒரு புத்தகம் சொல்லிச்சான், என்ன நீ தொட்டு தொட்டு பார்த்து படிச்சினா நான் வெறும் காகிதமாக தான் தெரிவேன், ஆனால் வெற்றிக்கான ஆயுதமே நான் தான் அப்படின்னு ஒரு புக்கு சொல்லிச்சான். ஸோ நீ இன்றைக்கு படிக்கும் புத்தகமானது நாளை நீ உட்கார இருக்கும் நாற்காலியை தீர்மானிக்கும் என்பதை நீ மனதில் கொள்ள வேண்டும். ஸோ இன்னைக்கு நீ படிக்கும் புத்தகமானது நாளை நீ உட்காரும் நாற்காலியை தீர்மானிக்கும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இன்று நீ தலைகுனிந்து படிக்கும் ஒவ்வொரு வினாடிகளும் நாளை உன்னை தலை நிமிரச் செய்யும் ஒவ்வொரு வினாடிகளாக மாற்றும் என்பதை நீ மனதில் கொள்ள வேண்டும். திறமையை நாம் வளர்த்து கொண்டு அந்த திறமையை உலகில் கண்டிப்பாக வெளிக்கொணர வேண்டும். ஒரு மனிதன் திறமையை வெளிப்படுத்தினால் உலகில் அங்கீகரிக்கப்படுவான். திறமையை வெளிப்படுத்தாமல் தவறவிட்டால் அவன் நிராகரிக்கப்படுவான். திறமையை வெளிப்படுத்தினால் அங்கீகரிக்கப்படுவாய், திறமையை வெளிப்படுத்தாமல் விட்டால் நீ நிராகரிக்கப்படுவாய். வெற்றி அடையும் வரை நீ அமைதியாயிரு, வெற்றி அடைந்த பின் அடக்கமாயிரு. ஜெயிக்கும் வரை குதிரை வேகத்தில் ஓடு, ஜெயித்த பின் குதிரையை விட வேகமாக ஓடு. ஓடுகின்ற குதிரையில ஜெயிக்கிற குதிரையை பத்தி தான் இந்த உலகம் பேசும், ஆனா தோத்து போன குதிரையை பத்தி இந்த உலகம் நமக்கு பேசுறதே கிடையாது. ஸோ நீ ஜெயிக்கிற குதிரையா இருக்க ஆசைப்படுறியா இல்ல தோக்கிற குதிரையா இருக்க ஆசைப்படுறியா என்பதை நினைவில் வைத்து அதற்கான படிகளை மென்மேலும் உயரத்துக்கு எவ்வளவு ஒரு முன்னேற்ற பாதைகளை சென்று அடையணுமோ அதற்கான வழிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இன்னும் சில கருத்துக்கள் ஆசிரியர்களை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர் இவரெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க ஒரு சிறந்த கல்வியல் வல்லுநர்கள். ஸோ சாக்ரட்டிஸோட மாணவர் தான் பிளேட்டோ, பிளேட்டோவோட மாணவர் தான் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலோட மாணவர் தான் இந்த உலகையே அடக்கி கொண்டு வந்த அலெக்சாண்டர். அந்த அலெக்சாண்டரிடம் ஒருவர் போய் கேட்டிருக்காரு, மன்னா நீங்க எப்படி இந்த உலகையே தன்னுள் அடக்கி கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு அவர் சொன்னது, இந்த உலகிற்கு நான் வர காரணம் எனது பெற்றோர்கள், இந்த உலகே என்னிடம் வருவதற்கு காரணம் என் ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்றார். ஸோ இப்பொழுது நீங்க வகுப்பறையில் இருக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்களின் கூற்றை கவனமாக கேட்டு அதை பின்பற்ற வேண்டும். மாணவர்களே, இறுதியாக உங்களுக்கு ஒரு கூற்றை சொல்ல ஆசைப்படுகிறேன். இது ஃபாலோ பண்ணுங்க. ஆசிரியர்களாகிய நாங்கள் மாணவர்களாகிய உங்கள் மீது காட்டும் கண்டிப்பு என்பது உங்களை வருத்துவதற்கல்ல, திருத்துவதற்கே. நன்றி, வணக்கம்.